ஸோ பைத்தானில் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா மினிமம் அப்படின்ற ஃபங்க்ஷன், அதாவது எம்ஐஎன் மினிம் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கொடுக்குற எலமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு எது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டோ அதை நம்ம அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் இதோட ஃபங்க்ஷன் ப்ரொடியூஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு S1ன்ற வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் என்ன பண்ணுறான், ஸோ மினிமம் ஸ்மால் ஏ, இன்னொன்று வந்து அப்பர் கேஸ் ஸோ 10, ஸோ 12, அடுத்து வந்துட்டு ஸோ 12, ஸோ 21, அதுக்கடுத்து வந்து 13, 25 கொடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்து வந்து S3 ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு மினிமம், ஸோ பைத்தான் அடுத்து வந்து ஸ்கேலா. க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ இருக்குதுலேயே வந்துட்டு என்னென்னா செக் பண்ணும். இருக்குதுலேயே வந்து மினிமமாக இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது இதில் வந்துட்டு இந்த ASCII கோட் நம்பர் எது ஸ்மாலஸ்ட்டோ அதுக்கான அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துன்னா 10, 12 இருக்குது, 21, 12 இருக்குது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்மாலஸ்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்மாலஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகும். சப்போஸ் ஸ்ட்ரிங்கில் பார்த்தோம்னா அதோட இன்டெக்ஸ் நம்பரை பார்க்கும், அதாவது லென்த்தை பார்க்கும். லென்த்தை பார்த்து அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். இதுலேயே வந்து லென்த்து கம்மியாக இது 4ல் இருக்குது அப்படின்றது இதுதான் எனக்கு வந்து அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். F5 ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அது பிரிண்ட் கொடுக்கல. ஸோ பிரிண்ட் S1, ஸோ பிரிண்ட் S2, ஸோ பிரிண்ட் S3. F5 ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்பர் கேஸ் தான் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும், அதான் எனக்கு அப்பர் கேஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 10, 12 தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா S3 வந்து ஸ்மால் தான் வந்து நான் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.